வணக்கம். இது அலை ஒலி விளம்பர ஊடகம். அன்பே சிவம் இறுதி நல்லடக்க நிறுவனத்தின் 2ஆம் பகுதி. கடந்த 2 தினங்களாக அன்பே சிவம் இறுதி நல்லடக்க நிறுவனத்தினர் திரு கோபி ஆறுமுகத்திற்கு பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து ஆதரவு அழைப்புகள் வந்த வண்ணமாக உள்ளன. ஏழை எளிய சமூகத்தை சார்ந்தவர்களின் வீட்டில் எதிர்பாராத வகையில் மரணம் ஏற்பட்டால் அவர்களிடம் பணம் என்ற குறிக்கோளில் மட்டுமில்லாமல் சேவையின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஏழை நிலை உள்ள மக்களுக்கு இறுதி ஊர்வல சடங்கை மலிவான விலையில் செய்ய வேண்டும் என்பதே எங்களின் குறிக்கோள் என்று அன்பே சிவம் நிறுவனத்தின் உரிமையாளர் கோபி ஆறுமுகம் விவரித்தார். அதே வேளையில் ஜார்ஜ்டவுன் அம்மா அமிர்தமாயி மையத்தின் தலைவர் காளிதாஸ் குமரவேலு ஏழைகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு இறுதி சடங்கில் பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் குடும்பங்களுக்கு உதவிடவே இந்த நல்ல உள்ளங்களின் பேராதரவுடன் இத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, வணக்கம். நான் காளிதாஸ் பேசுகிறேன். அம்மா சென்டர் சார்பாக இந்த 800 வெள்ளி பேக்கேஜ் அன்பே சிவம் கஸ்கட் குரூப் கிட்ட கொடுத்ததுக்கு என்னென்ன அந்த 800 ரிங்கெட் பேக்கேஜில் என்னென்ன இருக்குதுன்னு மக்கள் கேட்குறாங்க. அதை இப்போ திரு கோபி அவர்கள் சொல்லுவார். அதை பற்றி என்னென்ன அந்த 800 பேக்கேஜுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு. பொட்டி, காடி, சாங்கியம், பொட்டி மேலே போடுற ஜால்ரா மாலை, குளிப்பாட்டுறது எல்லாமே, க்ளீன் பண்ணுறது எல்லாமே சேர்த்து 800 வெள்ளி. இது நல்லா கிளியராக இருக்குது எல்லாத்துக்கும். இந்த டுவேட் பங்கம்பூமியான்னு சொல்லுவாங்க. எரிக்கிறதோ இல்லை புதைக்கிறதோ அது சுடுகாடு கட்டுறது அது நாட் இன்க்ளூடட். அது ஏன்னா ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும் ஒவ்வொரு நிர்வாகம் வேறு விலை சொல்லுவாங்க. அதை அவங்க தனியாக கட்டிடணும். இந்த காசையும் கட்ட முடியலைன்னா அவங்க எங்களை பார்க்கலாம். இல்லை எத்தனையோ என்ஜிஓஸ் இருக்குது, அவங்க ஃப்ரீயாக அதுக்கெலாம் ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க. அந்தந்த என்ஜிஓஸை மக்கள் போய் பார்க்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிடில் நிறையா பேருக்கு வேலை போகுது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஏதாவது சம்பவம் நடந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு 3000 வெள்ளி 4000 வெள்ளி அவங்களுக்கு காசு இல்லை. எல்லாம் பாசாகளில் போய் நகையை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆளுவங்கிட்ட கடன் எடுக்கிறாங்க. பிள்ளைங்க படிக்கிற காசை எடுத்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாய்க்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இந்த கோவிலில் இந்த சேவையை நாங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். இதுலேருந்து மக்கள்கிட்ட நிறையா ஆதரவு கிடைக்கிது. ரொம்ப நன்றி, மக்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மீதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க.